பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 17 ஜனவரி 2026 சனிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர். ஸோ 18 ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. அல்மண்ட் கிட் அப்படின்ற குழந்தைகளுக்கான மருந்து வந்து தடை செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் உள்ள ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா? அதை நம்ம விலாவரியாக பார்ப்போம். இதை மெயினாக ஞாபகம். அல்மண்ட் கிட் அப்படின்ற குழந்தைகளுக்கான சளி மருந்து, சளி மற்றும் இருமலுக்கான மருந்து ரீசெண்டாக தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு. சரி, ரைட், அடுத்தது பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது தியாகி இமானுவேல் சேரனார் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்துட்டு ஒடுக்கப்பட்டோரின் விடுதலை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு 1950. இது கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் எந்த ஆண்டுனா 1950. தியாகி இமானுவேல் சேகரனார், சரிங்களா? சுதந்திரத்துக்காக போராடினவர். ப்ளஸ் பரமக்குடியில் இவருக்காக புதுசாக வந்து மணிமண்டபம் கட்ட போகிறாங்க. இது ஒரு நியூஸாக பார்த்துக்கோங்க. இன்னொன்று, 50 கோடி இந்தியர்களுக்கு இலவச மருத்துவ பாதுகாப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் 60 வயது ப்ளஸ் 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்ன வரையும் 50 கோடி இந்தியர்களுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்திய அளவில் 50 கோடி மக்களுக்கு, சரிங்களா, 50 கோடி இந்திய மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலியமாக, இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலியமாக அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, சரியா, பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. 2014 சுகாதார பட்ஜெட்டு 37,000 கோடியாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ 2025-26 பொறுத்தவரை சுகாதாரத்துக்கான பட்ஜெட்டு 98,000 கோடியாக உயர்ந்திருக்கு, சரியா? 50 கோடி இந்தியர்களுக்கு இலவச மருத்துவ பாதுகாப்பை வழங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது போக 1.6 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுகாதாரம் மற்றும் உடல்நல மையம் உருவாக்கப்பட்டுள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. 50 கோடி இந்தியர்கள் இதில் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. சரி, ரைட், அடுத்தது பார்க்கலாம். இந்த புத்தாக்கத்தில் உலக வழிகாட்டியாக இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் கொடுத்துருக்காங்க. 2016 ஜனவரி 16 துவங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து 10 ஆண்டு காலம் நிறைவேறியிருக்கு, சரியா? அடுத்து இந்த இது பாருங்கள், ரொம்ப முக்கியமானதுப்பா. என்னன்னா யூனிக்கான அந்தஸ்து கொண்ட புத்தாக்க நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது $100 கோடி அதற்கு மேற்பட்ட மதிப்பு கொண்ட புத்தாக்க நிறுவனங்கள். வந்துட்டு 2014 4 நிறுவனங்கள் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு. இப்போ யூனிக்கான நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு 125 நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. $100 கோடி அமெரிக்க டாலர் அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பு கொண்டது. அடுத்து இந்த பார்த்தீங்களா, அல்மண்ட் கிட்டு சளி மருந்து. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே இந்த கோல்டு ரீஃப் மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோல்டு ரீஃப் மருந்து எதுக்காக தடை பண்ணாங்க அப்படின்னா ப்ரொப்ளின் கிளைக்கால் அப்படின்ற சேர்மம் தான் சேர்க்கணும் அதில். ஏன்னா அந்த மருந்து வந்து கெட்டியாகாமல் தடுக்கிறதுக்கு ப்ரொப்ளின் கிளைக்கால் தான் சேர்க்கணும். அதுக்கு பதில் டைஎத்திலீன் கிளைக்கால் சேர்த்துருப்பாங்க. அதனால தான் இந்த டிஃபெக்ட் வந்து நடந்திருக்கும், சரிங்களா, கோல்டு ரீஃபில். இப்போ அதே பிரச்சனை தான் எதுக்கு அப்படின்னா இந்த இருக்குது, சரிங்களா, இந்த அல்மண்ட் கிட்டு மருந்துக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் ப்ரொப்ளின் கிளைக்கால் பதில் டைஎத்திலீன் கிளைக்கால் சேர்த்துருக்காங்க. அதுபோக சளி, ஒவ்வாமை, ஆஸ்மா பாதிப்புகளுக்காக லிவோசிட் ரசின் டைஹைட்ரோ குளோரைடு மற்றும் மாண்டே லுகாஸ்ட் சோடியம், சரியா, இந்த மூலக்கூறுகள் அடங்கிய மருந்துகள் தான் பயன்படுத்தப்படுறாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லிவோசிட் ரெசின் டைஹைட்ரோ குளோரைடு மற்றும் மாண்டே லுகாஸ்ட் சோடியம், சரிங்களா? இது ரொம்ப முக்கியமா, இந்த கெமிக்கல் நேமு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேட்கலாம், சளி மற்றும் இருமலுக்காக என்ன இது பயன்படுத்துகிறாங்க, என்ன ரசாயனம் கலந்த கலவை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது முக்கியமானது. சரி, அடுத்தது இந்த இந்தியாவோட இப்போ 77வது குடியரசு தின விழா கொண்டாட போகிறாங்கல்ல, அதுக்கு வந்து தலைமை விருந்தினர்களாக ஐரோப்பிய கவுன்சிலோட தலைவர் அண்டோனியா லூயிஸ் சாண்டோஸ் டகோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன், சரிங்களா? பேர் வேறு வழியில் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆப்ஷனை பார்த்தா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும், சரிங்களா? அதாவது 77வது குடியரசு தினத்துக்கு தலைமை விருந்தினர்களாக ஐரோப்பிய கவுன்சிலோட தலைவர் ஆண்டோனியா லூயிஸ் அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆண்டோனியா லூயிஸ், இன்னொருத்தர் வந்து ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன், சரிங்களா? 2 பேர் கலந்துக்கிறாங்கப்பா. ரைட்,
அடுத்தது வேற இதில் எதுவும் இல்லை. இந்தது ரொம்ப முக்கியம். இது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில், இது அம்ரித் பாரத் ரயில். சரியா, படுக்கை வசதியுடன் வந்தே பாரத் ரயில் எங்கே டு எங்கே அப்படின்னா, அதாவது ஹவுரா டு கவுஹாத்தி. சரிங்களா, காமாக்கியா அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் வரையும் ஃபஸ்ட்டு இயக்க போகிறாங்க. அசாம் மாநிலத்தில் இருந்து மேற்கு வங்க மாநிலம் வரை. சரிங்களா, மேற்கு வங்க மாநிலம் ஹவுராலேருந்து அசாம் மாநிலம் கவுஹாத்தி காமாக்கியா அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் வரையும் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் இயக்க போகிறாங்க. புதுசாக இந்த அம்ருத் பாரத் ரயில் தமிழ்நாட்டுக்கு 2 இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த 2 இடம் தேவையில்லை நம்மளுக்கு. அம்ருத் பாரத் ரயில்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்லீப்பிங் ஃபெசிலிட்டியோட வந்தே பாரத் ரயில் இருக்குல்ல, இந்த ஏசி ஃபெசிலிட்டி இல்லாமல் எல்லா ஃபெசிலிட்டியும், சரிங்களா, எல்லாமே வந்து ஏசி இல்லாத கோச்சு, பட் எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வேகமாக செல்லக்கூடிய ரயில். வந்தே பாரத்துக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ அதே ப்ரிஃபரன்ஸ் தான். பட் இதில் வந்து அம்னிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதாவது ஏசி, இந்த டோர், அது என்னது சென்சார் டோரு, இந்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ஏசி இருக்காது. பட் வந்து அந்த ஸ்பீடு, அந்த சீட் ஃபெசிலிட்டி, ஸ்லீப்பரோட சீட் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த அம்ரித் பாரத்தில் இருக்கும். சரிங்களா, அப்போ வந்தே பாரத்தோட எளிய வடிவம் தான் அம்ரித் பாரத். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா, ரெண்டுமே மெயினாக படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் நம்ம பார்த்தோம்ல 922 கிலோமீட்டர் கவர் பண்ணுது மொத்தம். ரைட், ஓகே. அடுத்தது வேறு இதில் எதுவும் இல்லைப்பா. 18ஆம் தேதி நம்மளுக்கு நியூஸுன்னு பார்த்தோம்னா புழிஞ்சு எடுத்தோம்னாலும் ஒன்றும் கிடையாது. அதான் அதே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. இதனால் வேகம் வந்து 2 பயண நேரம் 2.5 மணி நேரம் குறைன்னு கொடுத்துருக்காங்க. 11.5 மணி நேரம் பயணம்ன்றது 9 மணி நேரமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், வேறு எதுவும் இல்லை. இந்தது பாருங்கள், அதாவது இப்போது இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கடற்படைகளை ஒருங்கிணைக்கும் இப்சாமர் கடற்படை பயிற்சி. சரிங்களா, அப்போ இப்சாமர் கடற்படை பயிற்சி எங்கே நடக்குது அப்படின்னா இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா, இந்த 3 நாடு. சரி, அப்போ இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா நாடுகள் சேர்ந்து பயிற்சி, அதாவது பயிற்சி எக்ஸசைஸ். சரிங்களா, எது அப்படின்னா இப்சாமர் கடற்படை பயிற்சி. சரியா, ரைட், ஓகே. இதில் வேறு எதுவும் இல்லை. இந்த என்னென்னா அடிலைட் டெஸ்ட்டு. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற அடிலைட் இன்டர்நேஷ்னலில் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவோட மிரா ஆண்ட்ரியா, செக் குடியரசோட தாமஸ் மசாக்கு, இவங்க 2 பேரும் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஸோ இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஆடவர் ஒற்றையர் பிரிவில், சரிங்களா, ஆடவர் ஒற்றையர் பிரிவை பொறுத்தவரை யாருன்னா செக் குடியரசோட தாமஸ் மசாக்கு. பெண்கள் ஒற்றையர் பிரிவை பொறுத்தவரை ரஷ்யாவோட மிரா ஆண்ட்ரிவா. சரியா, இவங்க 2 பேரும் அடிலைடில் சாம்பியன்ஷிப் வாங்கினாங்க, அடிலைடு ஓப்பனில். ரைட், அடுத்து இந்தது என்ன அப்படின்னா, கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் யோவேரி முசேவேனி வெற்றி பெற்றிருக்கார். சரிங்களா, அப்போ உகாண்டாவில் இப்போ தற்போதைய அதிபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவேரி முசேவேனி. சரியா, ரைட், ஓகேப்பா. இவர் வந்து ஆக்சுவலாக 1986 உகாண்டாவோட அதிபராக இருக்கார். சுமார் 40 ஆண்டுகளாக இவர் தொடர்ச்சியாக ஆட்சியில் நீடிச்சுட்டே வர்றாரு. யாருன்னா யோவேரி முசேவேனி. ஸோ இத்தனை நாள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கிறனால கேட்கலாம். கிழக்கு ஆப்பிரிக்கா நாடு உகாண்டா நாட்டோட அதிபர் இவர். சரியா, ரைட், ஓகே. அவ்வளோதான்ப்பா, நம்ம 2 நாள் நியூஸ் அப்படின்றது 17, 18க்கு அவ்வளோதான், ஃபுல்லாக பார்த்தாச்சுப்பா. நன்றி.